இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கடையல் எல்லோரும் செய்கிறது தான். அதை ஒரு சில சாமான்கள் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கடைஞ்சி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடையல் பண்ணுறதுக்காக 3 கத்திரிக்காய் 4 தக்காளி எடுத்துருக்குறேங்க. கத்திரிக்காய் சைஸாக பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸில் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் கூட இருக்கணும். முக்கியமாக தக்காளி பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் கடையிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடையலுக்கு எல்லாத்தையுமே வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி இதில் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் காரமும் இருக்கணும், அதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். வரமிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 12 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கும். இப்போ இந்த மிளகாயிலேருந்து எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த கடையலை பொறுத்த வரைக்கும் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நல்லா இந்த மாதிரி வறுபட்டு செவந்திருக்கணும். அப்போ தான் இந்த சுவையும் சரி மணமும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் ஒரு 50 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் இந்த கடையல் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கிறேன், கருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வெந்து வதங்கிடும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு 1/4 வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம புளியும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட புளிப்போடையே கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கிறப்ப தான் ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையாக சேர்த்துக்கோங்க. பொடியாக சேர்க்குறத விட விதை சேர்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதை முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது, இப்போ போட்டு தாங்க வதக்கணும். இது கடையிறப்ப அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முழு தனியாக சேர்க்குறப்ப. இப்போ போட்டிருக்கிற கத்திரிக்காய் மற்ற சாமான்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், குழையக்கூடாது. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா எல்லாமே நல்லா வெந்து வதங்கட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளியோட ஈரப்பதத்திலேயே வேகணுங்க. கொஞ்ச நேரம் நான் வேக வச்சுருந்தேன். போட்டிருக்கிற கத்திரிக்காய் தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி குழஞ்சிருக்குது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்னும் எனக்கு முழுசாக வேகலை. ஸோ வேகலைன்னு சட்டுன்னு நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா கடையல் ருசியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்து ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தேன். நல்ல தக்காளி சுருண்டுருச்சு, பட் கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தால் தான் நம்ம கடைஞ்சி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வறுவல் மாதிரி சாப்பிட்றோம்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். கடையிறது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். தீயை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு மிதமான தீயிலேயே வேக விடுங்க. ஒரு 4-5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த 3-4 நிமிஷம் தாங்க. இடையில ஒரு 2 தடவை மட்டும் எடுத்து பரட்டி விட்டுருந்தேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடுப்பு தீயை மட்டும் கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு நமக்கு அடிபிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் தானே வேக வைக்கிறோம். அதனால் இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்குது இல்லையா? இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் கடைஞ்சி சாப்பிட்றப்ப டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நான் இப்போ வந்து உரலில் தான் போட்டு ஆட்ட போகிறேங்க. அதனால் சூடாகவே ஆட்டிக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி உரல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆட்டாங்கல் இருந்துச்சுன்னா ஆட்டாங்கல்லில் ஆட்டி செய்யுங்க, ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் மிக்சிலலாம் அரைச்சி செய்கிறத விட. இப்போ முதல்ல உரலில் வந்து வறுத்த மிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருந்தோம். மிச்ச உப்பு இந்த கடையலுக்கு தேவையானது கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அதிகமாக உப்பு டேபிள் சால்ட்டுனா குறைவாக தான் சேர்த்துக்கணும். உப்பு போட்டு இந்த மாதிரி அரைக்கிறப்ப நமக்கு டக்குன்னு அரைப்பட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அரைச்சதுக்கப்புறமா நல்லா அரைப்பட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. நான் முக்கியமாக சொல்கிறேன், உரலில் ஆட்ட போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் சூடாகவே நம்ம ஆட்டிக்க போகிறோம். மிக்சியிலனா கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம முழுக்க போட்டு ஆட்டினோம் அப்படின்னா மேலே வரைக்கும் வந்துடும். அதனால் ஆட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா மிச்சத்தை சேர்த்து நான் ஆட்டிக்க போகிறேங்க. எக்காரணத்துலையும் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா ருசியாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கடையல் வந்து நல்லா கடைஞ்சிட்டேங்க. இந்த மாதிரி இருக்கணும். அங்கங்கே அந்த கத்திரிக்காயோட விதை, மிளகாயோட விதை, மிளகாய் அந்த மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் இதோட ருசிக்கு காரணம். நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த நடுவில் இடையில நம்ம அந்த மல்லியெல்லாம் முழுசாக போட்டு அரைச்சிருக்கோம்ல, அது சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பட் இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்ருக்கப்பே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதுவும் நல்லா பொரிய ஆரம்பிக்கிறப்ப கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்போடைய கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கணும். போட்டிருக்கிற கடுகு கடலைப்பருப்புலாம் பாதி பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டு நல்ல ஒரு மிதமான தீயிலே பொரிஞ்சு செவக்க விடுங்க. எந்த சாமானும் கருகிடக்கூடாது. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேங்க. கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் போட்டு நல்லா செவக்க விடுங்க. செவந்ததுக்கப்புறமா தாளிப்பை தூக்கி நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கடையலில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஆந்திரா பக்கம்லாம் இதை வந்து பச்சடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் இதை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி டிஃபனுக்கும் சரி சாதத்துக்கும் வச்சுக்கலாம். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கடையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.